கல் இறக்குனாங்க. அதாவது பனங்கல் இறக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலின் பேரில் காவல்துறை வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு விவசாயிய 2 கால்களிலேயும் சுட்டுருக்காங்க. இது என்ன வாக்குவாதம் முற்றிய காரணத்தினால தற்காப்புக்காக இத நான் செஞ்சேன் அப்படின்னு அந்த காவல்துறை சொல்லியிருக்காரு. அந்த காவல்துறை மேல வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இப்ப அந்த நம்ம தூத்துக்குடியில ஒரு சிறுமிய கருவக்காட்டுக்குள்ள வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சு, அந்த பொண்ண கொன்னவன் மேல ஏன் இந்த துப்பாக்கிச் சூடு நடக்கலன்னு தெரியல. ஆ கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் காய்ச்சி 30க்கும் மேற்பட்ட உயிர்கள் போணுச்சு. அந்த கள்ளச்சாராயத்த காய்ச்சினவன் எவன்? அப்படின்னு அவன கண்டுபிடிச்சு, அவனுக்கு எந்த துப்பாக்கிச் சூடும் நடக்கல. அப்படின்ட்டு சமூக வலைதளங்கள்ல நெறைய கருத்துக்கள் பதிவாகி வந்துகிட்டு இருக்கு. நேத்து தான் சாத்தான்குளத்தில தந்தையும் மகனையும் லாக்கப்ல வச்சு கொன்ன குற்றத்துக்காக 9 பேத்துக்கு மரண தண்டனை வந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில, இன்னொரு காவல்துறை தகாத வார்த்தைகள்ல கொச்சப்படுத்தி பேசி, இந்த ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு. என்ன நடக்குது? எப்படி எந்த தண்டனைகள் குடுத்தாலும் பயம் இல்லாம இந்த ஒரு காவல்துறைகள் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் யாரும் அவங்கள பத்தி எதிர்த்து பேசக்கூடாதா? இல்ல காக்கி சட்டை போட்டா மக்களுக்காக சேவை செஞ்சிருக்கோன்றத மறந்து, தனக்குள்ள ஒரு திமிரு எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியல. இது எல்லாத்துக்கும் நம்ம குரல் கொடுக்கணும். அப்படி சாத்தான் குளத்துக்கு நம்ம குரல் கொடுத்தனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு தண்டனை வந்து நின்றுருக்கு. அரசு சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த ஒரு காணொளி மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.